ஹாய், இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இன்றைக்கி தான் பசங்களுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே சுகவனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற சிவன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிவன். அதே மாதிரி அங்கே சுகபிரம்மரிஷி இருப்பாங்க. அங்கே போனாலே ஒரு நல்ல பீஸ் கிடைக்கும். அங்கே முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப் வந்தோம். இது ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சேலத்தில். பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்புக்கு போனோம். அங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. அங்கே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னாங்க. இந்த டெடி பேர் பார்த்திங்க இல்லையா, அந்த டெடி பேர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சரி அது என்ன ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 3800ன்னு சொன்னாங்க. சரி டெடி பேர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண காஃபி வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இந்த காஃபி பீன்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன தான் இருந்தாலும் இந்த ஸ்டார்பக்ஸ் மக்கில் வந்து நம்ம பேர் எழுதுறது வந்து ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர்லாம் பயங்கர க்ரேஸான ஒரு விஷயம். அது வந்து இன்றைக்கி இப்போ எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து இப்போ இந்த ஸ்டார்பக்ஸ் மக்கில் என்னோடய பேர். அதை நான் இங்கே வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்ச விஷயம் அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. அப்படியே ஒரு கிளான்ஸ் இந்த கப்ஸு அந்த இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். எல்லாமே குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். அது பக்கத்துலேயே ஜூடியோ இருந்துச்சு. ஸோ ஜூடியோவும் போகணும்னு நினச்சிருந்தேன். சென்னையில் போனேன், டி நகர், இன்னும் நிறைய இடத்துல போயிருக்கேன் ஜூடியோ. பட் சேலத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜூடியோவில் போகிறது. கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது ஜூடியோ. இன்றைக்கி வந்து கூட்டம்லாம் இல்லை. இந்த ஓப்பனிங்கில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன வாங்கலான்ட்டு யோசித்து பார்த்துட்டு இது எப்படி இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் இப்போ ஒன்றுமே இல்லை. எங்கே ட்ரிப்புக்கும் போகல, எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சும்மா கிளான்ஸ் பார்த்துட்டு ஆனாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் போனதுக்குன்ட்டு அங்கே போய் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸ்லிப்பர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் எப்போவுமே ஹீல்ஸ் போட மாட்டேன். ஹீல்ஸ் இல்லாமல் ஸ்லிப்பர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அங்கே ஒரு ஸ்லிப்பர் ஒரு கொஞ்சம் பர்ச்சேஸு ஸ்லிப்பர்ஸு காஸ்மெட்டிக்ஸு நிறையவே இருந்தது. எல்லாமே புதுசாகவே இருந்தது. புதுசு லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த ஷீட்ஸு, லிப்ஸ்டிக் ஷீட்ஸு, ப்ளஷ்ஷு எல்லாமே நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. ஸோ ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் நாய்க்காலை பர்ச்சேஸ் பண்ணி முடித்தேன். ஸோ இப்போ மறுபடியும் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆனாலும் சும்மா இல்லாமல் ஒரு ஐலைனர் வாங்கினேன். ஒரு ஐலைனர், காஜல், ஸ்லிப்பர், ஒரு சிம்பிள் ஷாப்பிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.